ஹலோ காய்ஸ், நான் உங்கள் முகமது இஃப்காசினி. நம்ம என்ன இதை பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒன் ஸ்பீடு கீபோர்ட் சொல்லிட்டு ஒரு கேம் வந்துருக்கு. இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி விளையாடி வச்சுருக்கேன். இதனால வீடியோவே போடல. ஓகேவா, இன்றைக்கி தான் நம்ம ஃபஸ்ட்டு ரோப்ளாக்ஸ் கேம் வீடியோ போடுறோம். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. முக்கியமாக இதே மாதிரி தான் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா இந்த மாதிரி நிறைய கேம் பிளேஸ் பார்க்க முடியும். மிஸ் பண்ணாமல் இது பண்ணி வச்சுருக்கேன். அது பேர் என்னது, நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணி வச்சுருங்க. அது மட்டும் பெல் ஐக்கான் ஆனில் போட்டுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், எல்லாமே பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கேம் வந்து வேர்ல்டு 1 முடிக்க போகிறோம். வேர்ல்டு 1 முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்மளால் வேர்ல்டு 2ல் எவ்வளோ போக முடியுதோ அவ்வளோ வந்து பார்த்திங்கன்னா போய் காமிக்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். லெட்ஸ் கோ. சரி காய்ஸ், நம்ம போகலாம் வாங்க. பலூன் நான் தைச்சிக்கோங்க. இந்த கேமோட கான்செப்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்கும். நம்ம ஓடணும். ஓகேவா, நம்ம ஆல்ரெடி விளையாடுறதுனால இந்த கேம் படிக்கிறோம். ஐயோ செத்துடும். என்கிட்ட சவுண்ட் ஐயோ ரொம்ப கஷ்டமாக தான் இருக்காது கேஸ். இந்த கேம் ரொம்ப கஷ்டம்னு சொல்ல முடியாது. ஒரு ஆபி தாங்க. ரொம்ப ஒரு மேஸ் வந்து ஒரு கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான், மேஸ் கஷ்டமாக இருக்கும். ஒரு மேஸ் ஈஸியாக இருக்கும், ஒரு மேஸ் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஓகேவா, இது வந்து கல் வந்து மேலே போயிட்டு கீழே வரும். அதை நம்ம மேலே ஏறிடணும். நேற்று தாங்க அட்மினை பேச அட்டன் பண்ணோம். பயங்கரமாக இருந்தது. ஐயோ தோத்துடுமே. ஒரு மாதிரி அப்பப்போ கிளிச் ஆகிடுது இந்த கேமில். அது வந்து சீக்ரெட் லொக்கேஷன் வைக்கணும். நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்க்கலாங்க. ஃபஸ்ட்டு ரீபத் இருக்குது. நம்ம ரீபத் வந்து பண்ணியிருக்கோம். எத்தனை ரீபத்துன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரீபத் அந்த மாதிரி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். இல்லை ஒரு 8 ரீபத் அந்த மாதிரி பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஆமாம், 8 ரீபத் பண்ணியிருக்கோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரெட்மில் போட்டிங்கன்னா நீங்கள் ஒன்லி சேஃப் ஜோனில் அப்படின்னா இங்கே பாருங்கள். இங்கெல்லாம் பண்ண முடியாது. ஒன்லி சேஃப் ஜோனில் மட்டும் சேஃப் ஜோன். ஓகேவா, இது சேஃப் ஜோனு, இது சேஃப் ஜோனு. இங்கே வந்து இங்கே போட்டுக்க முடியும். இங்கே அதில் ட்ரெட்மில் கொடுத்துருப்பாங்க. இங்கே லெவல் ரெக்கமெண்ட் போட்டிருப்பாங்க. நீங்கள் எத்தனை லெவலில் இந்த ஸ்கிப் பண்ணிட்டு போவாங்க. இதில் அதுக்கு இங்கே ஸ்கிப் ஸ்டேஜ் வந்து ரோபக்ஸ் கேட்கும். ரோபக்ஸ் கேட்காம நீங்கள் எப்படி போகணும்னா இங்கே வந்து நீங்கள் வந்து 8 லெவல் கேட்குதா. நம்ம 8 லெவல் இருந்தால் மட்டும் போக முடியாது. ஒரு 9-10 லெவல் இருந்தால் அசால்ட்டாக ஒன்றுமே இல்லை. இந்த மாதிரி ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாமல் அட்ஜஸ்ட் பண்ண முடியாதவங்க நம்ம இந்த கேமை டெத்தே ஆகும். அப்படின்னு ஆக மாட்டோம். நீங்கள் நல்லா ஆபி பண்ணுற பிளேயர்லாம் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். கைஸ் வியூஸே போக மாட்டேது. நானும் கஷ்டப்பட்டு வீடியோ போடுறேன். ஓகேவா, இது வந்து ஒரு ஆபி மாதிரி. ஐயோ, நம்ம டெலபோர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும் கைஸ். நீங்கள் வந்து 20K கொடுத்தா 4th ஸ்டேஜ் அந்த மாதிரி. நான் இப்போ வந்து உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 50K கொடுத்து 14th ஸ்டேஜுக்கு போய் காமிக்கிறேன். இப்போ உங்களுக்கு வந்து எக்ஸைட்மெண்ட்டாக இருக்காது. வாங்க நான் ஒன்றுனா காமிக்கிறேன். அதான் உங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும். என்ன நான் அதுக்கு போயிட்டான் அப்படின்னா மற்றெல்லாம் எப்படி இருக்கும்னு காமிக்க மாட்டானா அப்படின்னு நீங்கள் தோணாதீங்க. நான் உங்களுக்கு எல்லாத்தையும் காமிக்கிறேன். இது இருக்கும். இதுவும் நீங்கள் போயிடணும். இதுவும் நீங்கள் போயிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாத பிளேஸ்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதை நானும் போயிட்டேன். ஸ்பீடு தாங்க முடியாமல் எங்கேயோ போகிறேன். ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சீன்லாம் காமிக்கல. என்னோட வந்து நல்லா வந்திருக்கோம். ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ணி என் ஃப்ரெண்டு அரசல் அதுக்கப்புறமா அவனும் எப்படின்னா 2 அட்மினா பேஸ் நான் அட்டன் பண்ணுவேன். அவன் ஒரு அட்மினா பேஸ் கூட அட்டன் பண்ணுவேன். அவன் வந்து அட்டன் பண்ணான். அதனால தான் அவன் வந்து பார்த்தீங்கன்னா 120 லெவல் இருந்தால் வேர்ல்டு 2 உங்களால் போக முடியும். அதெல்லாம் பாருங்கள். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கா. இது வந்து வேர்ல்டு 2 ரெக்கவரட் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா 120. நம்ம இடையே 200. ஓகேவா, அதனால நம்ம வேர்ல்டு 2 போக முடியும். ஓகேவா, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வேர்ல்டு 1 முடிக்கலாம். வாங்க. என்னடா இதுக்கே பிடிக்கிறா, ரொம்ப நேரம் கேம் ப்ளே போகணும்னு நினைக்காதீங்க. சரிங்க, வீடியோ போடுறேங்க, அதனால அது ஆகுது.
நம்ம ஸ்பீடு கேம் ப்ளே பண்ணியிருக்கோம். நிறைய கமெண்ட்டில் போட்டுருந்தீங்க ஸ்பீடு கேம் ப்ளே பண்ணி அப்படி வச்சோன்னு. அதனால தான் இதுக்கு ஒரு வீடியோ போட்டோம். இது ஆதி கலந்ததாகவும் இருக்கும், கொஞ்சம் நல்லாவும் இருக்கும் கேமு. கை ஒரு மாதிரி ஆகுது, வரவே மாட்டேங்குது, ஸ்பீடு தாங்க முடியல. சரி, அந்த சுனாமி வரைக்கும் நம்ம டெவலப் கொடுத்து போகலாமா? லெவல் உங்களுக்கு தெரியும், கல் மேலே போய் வரும். அது ஸ்பீடு கண்ட்ரோல் பண்ண முடியாத காரணத்தினால தான் நான் அப்படி வந்தேன். பார்த்தீங்களா? ஒரே நிமிஷம் நான் போயிட்டு வெளில வரேன். கைஸ், நம்ம சுனாமி கிட்ட இருக்கோம். ஐயோ, சும்மா சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் இருக்கும் சைடில், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ட்ரையல்ஸ் வரும் பின்னாடி உங்களுக்கு. நான் வந்து இப்போ என்ன வச்சுருக்கேன்னா, அதோ வாய்டு ட்ரையல்ஸ் அது வச்சுருக்கேன். அது கீழே 500 மில்லியன், நம்மக்கிட்ட ஒரு 500 மில்லியன் தான் இருக்கிறதெல்லாம் வாங்க முடியாது. அதெல்லாம் பில்லியன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சார் இன்ஃபினிட்டி ட்ரையலு, இதுக்கெல்லாம் காசு அதிகமாக கொடுப்பாங்க. அது வந்து ரோபக்ஸு, லாஸ்ட் இன்ஃபினிட்டி ட்ரையல் வந்து ரோபக்ஸு. உங்கள்கிட்ட ரோபக்ஸ் இருந்தால் அது வாங்கிக்கோங்க. நான் ஒன்றும் உங்களை வாங்க வேணாம்னு கம்பெனிலாம் பண்ணல. பாருங்கள், பிரச்சனை நடக்கும் சில இடத்துல. அதனால் நம்ம 750 1K கொடுத்து இந்த மாதிரி வந்தீங்கன்னா இதோ அந்த உங்களுக்கு நான் ஃபுல்லாகவே முடிச்சு காட்டுறப்போ உங்களுக்கு தெரியும். ஸ்பீடே சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். சரிங்க, கஸ்டம் ஸ்பீடு வந்து பார்த்தீங்கன்னா 300 இப்போ 200 ஆக்கிக்கலாம். இப்போ வந்து ஸ்பீட் இன்னும் கொஞ்சம் குறைக்கலாமா? 10 ஆக்கி பார்ப்போம். கைஸ், எவ்வளோ ஸ்லோவாக போகிறா பாருங்களேன். 10 ஸ்பீடு தான் கைஸ். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம் வந்து பார்த்தீங்கன்னா 100 ஓகே, நம்ம 100 வந்து போகலாம். கஸ்டம் ஸ்பீடுன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், அந்த ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணலாம். அதோ இந்த ரைட் சைட் பார்த்தீங்கன்னா தெரியும், கஸ்டம் ஸ்பீடுன்னு ஒன்று இருக்கும், அதை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ரொம்ப சின்னதுனால ஒரு 150 வச்சுக்கலாம். 150 வச்சுக்கலாம், ஓரளவுக்கு தான் ஸ்பீடாக போகும். ஒரு ஸ்பீட்லாம் வைக்க முடியாது கைஸ், ரொம்ப கஷ்டம். சரிங்களா? இந்த ஆர்டர் பண்ணிக்கிறதா எவ்வளோ ஸ்பீடாக கஸ்டம் பண்ணி எப்படி போகிறேன்னு கேட்டிங்கன்னா நல்லா இருக்கும் கைஸ். சரி, நம்ம இப்போ ஒரு 200 வச்சுக்கலாம். நார்மல் மினிமம் 200 தான். 200 வச்சுக்கலாம். 200 தான் நான் பழைய ஸ்பீடாக இருந்தேன். நம்ம டக்குன்னு டக்குன்னு போல செத்துருவோம். நான் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். இவ்வளோ ஸ்லோவாக ஓடணும்னு சொல்லுங்க. நான் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். அதை ரெடி பண்ணுறதுன்னா அதோ சைடில் கஸ்டம் போட்டிருக்கோம். மேலே வந்து மேக்ஸ் ஸ்பீடு வந்து 300 போட்டிருக்கோம். ஆனால் முன்னாடி எவ்வளோ ஸ்லோவாக வருதுன்னு கேட்டிங்கன்னா நான் ஸ்பீட் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நம்ம போக முடியாதனால ஒரு 250 வச்சுக்கலாம். நம்ம டெலபோர்ட் ஆய் நம்ம ஏதாவது தோற்றோம் ஞாபகம் இருக்கா? ரெடி பண்ணி கற்றுக்கு இதோ நம்மளால் போக முடியல அப்படின்ற ஒரே காரணம். 300 வச்சுக்கலாம். ஐயோ, வேறு எதுலேயே போயிடுச்சு கைஸ். என்ன ஆச்சுன்னா தெரியல, திடீர்னு வேறு எதில் போயிடுச்சா? ஓகே, இப்போ வந்து 300. ஐயோ பாருங்கள், இதோ ஒரு மாதிரி இருக்குது. இப்போ 300 ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே,
300 ஆகலை கைஸ். மேக்ஸ் ஸ்பீடு நம்பரில் போய்ட்டு 300 வச்சுட்டு ஓகே கொடுத்தா 300 ஆகிடும். இதான் நம்மளோட மேக்ஸ் ஸ்பீடு. இது கொடுத்து இது போனால் அசால்ட்டாக போயிடலாம். ப்ரோ இது 200லேயே முடியுமான்னு கேட்டிங்கன்னா அது எனக்கு தெரியாது. 200 ட்ரை பண்ணி பார்க்கலாம். இப்போ எப்படி பார்த்து 200 முடியலாம். நம்மளே தான் கஷ்டம் கஷ்டமாக இல்லைன்னு எனக்கு தெரியாது. வச்சுட்டோம். நம்ம 300 தான் வச்சாகணும் ஸ்பீடு. சும்மா 400 வச்சு பார்க்கலாமா? 400 வந்துச்சா? இல்லை 300 தான் வந்துருக்கு. இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கே இந்த கேம் புதுசாக கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. சுனாமி 50 பாஸ் இருக்கான். பாஸ் தொட்டுவான். இது இருந்துச்சு. இது பார்த்துக்கோங்க. சுனாமி இருக்கும். நான் வச்சுக்கோங்க. லேட்டாக போகிறேன். பின்னாடி வர அக்கௌண்ட் செய்தா பாஸ் அவஸ்தான். கொஞ்சம் கூட கேப் கூடாதுங்க. இந்த பாஸுக்கு கொஞ்சம் கூட கேப் கூடாதுங்க. இந்த கேமில் ஒரு ஸ்கேம் இருக்குது. நான் அது கூட சொல்கிறேன். அது கூட இந்த பாஸ் கையில் இருக்குது ஸ்கேமு. பாருங்கள், இது ஒரு கிளிச்சு காய்ஸ். அதை கவனிச்சுக்கோங்க. இது ஒரு கிளிச்சஸ் இல்லை. கிளிச்சஸ் வச்சுக்கோங்க. லெவல் ரெக்கமெண்டட். இது 120 லெவல் இருந்தால் நீங்கள் வசண்டாக போகலாம். ஆனால் இதுலேயே ஒரு கிளிச் வச்சுருக்காங்க. அதான் கொஞ்சம் கூட ஏற்படாது நீங்கள் பாஸ். இது நான் கொடூரமாக சாவடிப்பான். இதோ நம்ம ஃப்ரெண்டு வந்து வந்துருக்காரு. ஒரு சுனாமி வரும். காட்டுவோம் கைஸ். அது அங்கே ஒரு பசங்க உட்காந்து பார்த்தல அதே மாதிரி ஒன்று இருக்காங்க. தப்பு இப்படிதான் போகணும். இருக்கக்கூடாது. பார்த்தீங்களா, இதில் கொஞ்சம் கிட்ஸு ரெண்டுமே கஷ்டமாக இருக்கும்னு நான் சொல்லி காட்டுறேன். இது வேர்ல்டு 2 கோ வேர்ல்டு 2ன்னு போட்டிருக்கு. நம்ம வேர்ல்டு 2 எவ்வளோ முடியுமோ அவ்வளோ போய் காமிக்கலாம். பாஸ் எதிர் பார்த்தோமா? அவன் அங்கேருந்து வரது லேட் ஆகும். மேட்ச் எவ்வளோ பெருசு பாருங்க. எவ்வளோ குட்டிண்டு ஓடுறான் பாருங்க. ட்ரைவ் எவ்வளோ தூரம் வருது பாருங்க. ஏதோ வால் நீட்டில் ஓடுற மாதிரி இல்லை. ஜாலியாக இருக்குது. வேர்ல்டு 2 கோ வேர்ல்டு 1 முடிச்சிட்டோம். நம்ம கஷ்டத்துல வேர்ல்டு 2க்கு போயிடலாமா? அதுவும் வந்தீங்கன்னா இந்த ஓப்பன் வேர்ல்ட்ஸ்னு இருக்கும். அது உள்ளே கூட்டு போகலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 120 லெவல் தாண்டிட்டிங்கன்னா இங்கே டிபி மீன் இருக்கும். இது வேர்ல்டு 3 கூட இருக்குது. வேர்ல்டு 3 பண்ண 400 லெவல் நம்ம வேறு 200 தான். அடுத்த அட்மின பேஸில் நம்ம 75 ஏற்றிக்கலாம். டிபி மீ கொடுத்து நம்ம டெலபோர்ட் ஆகிடலாம் வேர்ல்டு 2க்கு. நான் வேர்ல்டு 2க்கு அப்புறம் வீடியோ எடுக்கிறேன். பாய்.